வணக்கம் நண்பர்களே. கோதுமை மாவில் பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக அடுக்கடுக்காக லேயர் வர மாதிரி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நல்லா அகலமாக சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த அகலமான பாத்திரத்தில் சப்பாத்திக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அந்த அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து போட்டுக்கணும். கோதுமை மாவை போட்ட பிறகு அந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பை அந்த மாவுலேயே போட்டு நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவில் சாதாரண தண்ணி எடுத்து அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் ஊற்றி அந்த தண்ணி எல்லா பக்கமும் மாவில் படுற மாதிரி பிணைஞ்சிக்கணும். அதாவது தண்ணியை எடுத்தோடனே மாவுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு தடவை நல்லா பிணைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஊற்றி மறுபடியும் பிணையணும். இந்த மாதிரி தான் சப்பாத்திக்கு மாவு பிணையணும். இந்த மாதிரி மாவு பிணையிறப்ப மாவை பூரி மாவுக்கு மாதிரி கெட்டியாக பிணைஞ்சிடக்கூடாது. அதை விட கொஞ்சம் இணக்கமாக பிணைஞ்சிக்கணும். அதாவது மாவை நல்லா பிணைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் கையில் மாவு ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கணும். அதாவது சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி மாவு எதில் பிணைஞ்சோமோ அந்த பாத்திரத்துலேயும் மாவு ஒட்டி இருக்கக்கூடாது. நம்ம கையிலையும் மாவு ஒட்டக்கூடாது. அந்த பதத்துக்கு அந்த சப்பாத்தி மாவை பிணைஞ்சிக்கணும். அந்த அளவுக்கு அந்த சப்பாத்தி மாவை பிணைஞ்சதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி மாவை அத்தனைக்குமே சேர்த்தி 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் மட்டும் கடலெண்ணெயை ஊற்றிக்கணும். அந்த கடலெண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் மாவில் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு மாவை நல்லா கொஞ்சம் பிரித்து நல்லா பிணைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் எல்லா மாவையும் ஒன்றா திரட்டி ஒரு பந்து மாதிரி கொண்டு வந்துட்டு அந்த மாவை ஒரு 5 நிமிஷம் எல்லா மாவையும் அப்படியே பந்து மாதிரி ஒரே கையில் எடுத்து கொஞ்சம் தூக்கி அந்த பாத்திரத்துலேயே அப்படியே அடிக்கிற மாதிரி போட்டுக்கணும். அதாவது புரோட்டா மாவு அடிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த சப்பாத்தி மாவு உருண்டையை எடுத்து அந்த மாவை திருப்பி எல்லா பக்கமும் அந்த மாவு அடிபடுற மாதிரி அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த மாவை அந்த மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாவை எல்லாம் ஒரு பந்து மாதிரி கொண்டு வந்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாவு காயாத மாதிரி ஒரு தட்டு போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும். ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி அந்த மாவு ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி சப்பாத்திக்கு பிணைஞ்சு வச்சிருக்கிற அந்த கோதுமை மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி தேய்க்கிற பலகையை எடுத்து வச்சுக்கணும். அதாவது அந்த சப்பாத்தி பலகையும் அதை தேய்க்கிற அந்த உருளைக்கட்டையும் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு தட்டம் அல்லது சின்னதாக ஒரு பவுலில் கொஞ்சம் வெறும் கோதுமை மாவை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சமாக கடலெண்ணெயை எடுத்து வச்சுக்கணும். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு தொட்டு தேய்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக கடலெண்ணெயை அதுக்கு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த பிணைஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தி மாவில் கொஞ்சமாக எடுத்து நல்லா மொழுன்னு உருண்டை பிடிச்சிக்கணும். எல்லா மாவையும் ஒன்றா உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்ச்சாலும் சரி, அல்லது ஒவ்வொரு சப்பாத்தியாக கையோடு சுடுற மாதிரி இருந்தால் ஒரு சப்பாத்திக்கு மாவு எடுத்து அந்த மாவை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டுட்டு தோசைக்கல்லில் போட்ட அந்த சப்பாத்தி வெந்து வரத்துக்குள்ளே அடுத்த தடவை இன்னொரு சப்பாத்திக்கு மாவு எடுத்து சப்பாத்தியாக தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி நாம் சப்பாத்தி தேய்ச்சி சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த உருண்டை பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவு உருண்டையை எடுத்து பவுலில் எடுத்து வச்சுருக்கிற அந்த வெறும் கோதுமை மாவில் இந்த சப்பாத்தி மாவை உருண்டையை வச்சு ஒரு அழுத்தி அந்த உருண்டையாக இருக்கிற அந்த மாவை தட்டையாக பண்ணிக்கணும். தட்டையாக பண்ணிக்கிட்டு அந்த தட்டையாக இருக்கிற அந்த கோதுமை மாவில் 2 பக்கமும் அந்த வர கோதுமை மாவை நல்லா அழுத்தி தொட்டுக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற அந்த சப்பாத்தி பலகையில் எண்ணெயெல்லாம் தொடக்கூடாது. அப்படியே மட்டும் இந்த சப்பாத்தி மாவை வச்சு சப்பாத்தியாக தேய்க்கணும். முதல் தடவை அந்த சப்பாத்தி மாவை தேய்க்கிறப்ப ரொம்ப பெருசாக தேய்ச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு சப்பாத்தியாக தேய்ச்சா போதும். அதுக்கப்புறம் அந்த தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தி மாவு மேலே நாம் பக்கத்துலேயே எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா பவுலில் கடலெண்ணெய், அந்த கடலெண்ணெயை நம்முடைய விரல்களால் தொட்டு அந்த சப்பாத்தி மாவு மேலே முழுக்க அந்த எண்ணெயை நல்லா தடவி விடணும். அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி மாவை 2ஆக மடிச்சுக்கணும். 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல மாதிரியே கடலெண்ணெயை நம்ம விரல்களால் தொட்டு அந்த சப்பாத்தி மாவு மேலே தடவிக்கணும். தடவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சப்பாத்தி மாவை இன்னொரு மடி மடிச்சுக்கணும். அப்படி மடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சப்பாத்தி மாவு ஒரு முக்கோண வடிவத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த முக்கோண வடிவத்தில் இருக்கிற அந்த சப்பாத்தி மாவை அந்த பவுலில் இருக்கிற
அந்த வெறும் கோதுமை மாவில் அந்த சப்பாத்தி மாவு 2 பக்கமும் கோதுமை மாவை தடவிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி மாவை எடுத்து மறுபடியும் சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் வச்சு அந்த முக்கோண வடிவம் ஓரளவுக்கு மாறாமல் அந்த சப்பாத்தி மாவை தேய்ச்சிக்கணும். ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டியதில்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு மொத்தம் இருந்தால் போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இரும்பு தோசைக்கல்லை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அடுப்பில் வச்சு அதை நல்லா காய வச்சுக்கணும். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியமை விட இன்னும் குறைச்சி கம்மியாக வச்சுக்கணும். கம்மியாக வச்சுக்கிட்டு இந்த தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தி எடுத்து தோசைக்கல்லில் போட்டுக்கிட்டு எண்ணெய் விருப்பப்பட்டால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா எண்ணெயே தேவையில்லை, அப்படியே மட்டும் வேக விடலாம். சப்பாத்தியை தோசைக்கல்லில் போட்டு ஒரு அரை நிமிஷம் அல்லது 1 நிமிஷத்தில் அந்த சப்பாத்தி ஒரு பக்கம் வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு தோசை கரண்டினால் அந்த சப்பாத்தியை அப்படியே திருப்பி விடணும். சப்பாத்தியை திருப்பி விட்டுட்டு சப்பாத்தி எந்தெந்த இடத்துலலாம் தோசைக்கல்லில் படலையோ அந்த இடத்துலலாம் தோசை கரண்டினால் அப்படியே சும்மா லேசாக ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அரை நிமிஷத்தில் அந்த சப்பாத்தி அப்படியே பூரி மாதிரி புஷ்ஷுன்னு உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி எல்லா பக்கமும் கொஞ்சம் செவந்த கலரில் வந்ததுக்கப்புறம் தோசைக்கல்லிருந்து அந்த சப்பாத்தியை எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சுக்கலாம். இதே போல் எல்லா கோதுமை மாவையும் உருண்டைகளாக பிடிச்சி இதே போல் சப்பாத்தி கல்லில் தேய்ச்சி சப்பாத்திகளாக சுட்டு எடுத்துக்கிட்டு இதை சூடாகவும் பரிமாறலாம். அல்லது காலையில் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா இந்த சப்பாத்தி இரவு வரைக்குமே அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். அதே போல் இந்த சப்பாத்தியை பிச்சு சாப்பிட்றப்ப அந்த சப்பாத்தி அப்படியே லேயராக அடுக்கடுக்காக வரும். இந்த சப்பாத்தியை செய்யறதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி கொஞ்சம் இறுகலாக போயிடும். அதே போல் அடுப்பை வேகமாக வச்சுக்கிட்டு சப்பாத்தியை செஞ்சோம் அப்படின்னா தோசைக்கல் வீணாக போயிடும். ஆனால் இப்போ சொல்லியிருக்கிற மாதிரி சப்பாத்தியை சுட்டோம் அப்படின்னா சப்பாத்தியும் நல்லாயிருக்கும், தோசைக்கல்லும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி சப்பாத்தியை சுட்டோம் அப்படின்னா அந்த தோசைக்கல்லில் ஒரு சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டு உடனே அடுத்தது அரிசி மாவு தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம், தோசை நல்லாவே வரும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி சப்பாத்தியை செஞ்சு நாம் வெளியூர் எங்காவது போனாலும் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி இந்த சப்பாத்தியை செஞ்சு வெளியூருக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு இந்த சப்பாத்தி அப்படியே சாஃப்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் இந்த சாஃப்டான பஞ்சு மாதிரி இருக்கிற அடுக்கடுக்காக வர்ற சப்பாத்தியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி குருமா வகைகளில் 4 குருமா வகைகள் எப்படி செய்யறதுன்னு அடுத்தடுத்து வீடியோக்களாக வரும். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காமிக்கும். அப்போது உங்களுக்கு நம்ம வீடியோக்கள் எப்பப்போ வருதுன்னு உடனுக்குடனே பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.